63 நாயன்மார்களிலே காரி நாயனார் மாசி பூராடத்தை சார்ந்தவர். அவருடைய குருபூசை திருநாளிலே அவருக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து அவரை வழிபட்டால் நமக்கும் புலமை சேரும். காரணம், இவர் புலவர். 63 நாயன்மார்களிலே 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருமூலர், 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் காரைக்கால் அம்மையார், 7ஆம் நூற்றாண்டே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சிவனை பாடி வழிபடுகிறார்கள். 8ஆம் நூற்றாண்டே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் சிவன் மேலே அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கின்றார். அதுபோல காரி நாயனார், ஐயடிகள் காடவருவன் என்று 8 புலவர்கள் 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அதில் காரி நாயனார் என்று திருக்கடவூரிலே தோன்றியவர் அவர். திருக்கடவூர் என்பது அற்புதமான ஒரு அட்டவிரட்ட தலங்களிலே ஒன்று. குங்குளியக்கலைய நாயனாரும் அதே திருக்கடவூரை சார்ந்தவர் தான். அந்த காரி நாயனார் என்ன செய்கின்றார் என்றால், காரி கோவை என்ற அகப்பொருள் சார்ந்த ஒரு நூலை எழுதுகிறார். இதில் சிறப்பு என்ன என்றால், அகப்பொருள் என்பது காதல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இறைவனுக்கு முன்னால் அகமும் புறமும் ஒன்று என்பதை போல இறைவனை தலைவியாகவும் தான் தலைவனாகவும் நினைத்து பாடுவதுதான் அகப்பொருட்கோவை. அப்படி காரிக்கோவை என்ற ஒரு நூலை எழுதி சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் அதை அரங்கேற்றி அவர்கள் தருகின்ற பொருளை வைத்துக்கொண்டு சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு செய்கின்றார். சாதாரணமாக புலவர்கள் எல்லாம் பரிசு பெற்றால் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் இவர் புலமைக்கு பெற்ற பரிசை சிவத்தொண்டு செய்வதால் தான் திருவருள் அவருக்கு துணை நிற்கின்றது. எனவே அந்த காரி நாயனாருடைய புகழை திருத்தொண்ட தொகையிலே மிக அழகாக நம்பியாண்டார் நாம்பிகள் பாடுகின்றார். தரணியிலே பொய்மை இல்லா தமிழ்ச்சங்கம் அதை சார்ந்தவர் கபிலர், பரணர், நக்கீரர் அவர் வரிசையிலே 49 புலவர்களைப் போல இவரும் சிறந்தவர் என்று போற்றுகின்றார். இப்படிப்பட்ட காரி நாயனாருடைய காரி கோவை என்பது இன்றைக்கு நம்மிடம் இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமானது. மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருக்கோவையார் இருக்கிறது, ஆனால் காரிக்கோவை நமக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட காரிக்கோவையை எழுதி சிவத்துண்டு செய்த காரி நாயனாருடைய திருவடிகளை பற்றி நாமும் திருவருள் பெறுவோம்.